2025 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது. அதாவது புதன்கிழமை அன்று பிறக்க இருக்கிறது. கன்னியா லக்னத்தில், அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில் குருவினுடைய தன்மையில் இந்த வருடமானது உங்களுக்கு பிறக்க இருக்கிறது. இந்த வருடம் 3 கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது. அதாவது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது 2025 வருடம் 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற 19/5/2025 அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கும், கேது பகவான் கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல குரு பகவான் பயிற்சி, அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவானானது இப்போ ரிஷப மனையில் இருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 14/5/2025. ஸோ இந்த 3 கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த 2025 வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணம், செயல்கள், சிந்தனைகள் சில தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இந்த 2024 வருடம். என சனியினுடைய பார்வை பெற்ற உங்கள் ராசி மேச ராசி 11ஆம் இடம் என்கின்ற பாதகஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகளில் சில தடுமாற்றத்தை கொடுத்தது. அதாவது உங்களுக்கு சில வகையான, அதாவது ஒரு குழப்பமான ஒரு தன்மை, ஒரு பிடிவாத தன்மை, அதாவது எதையும் செய்வதற்கு முன்னாடி யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் அதை தவிர்ப்பது, அதாவது நாம் செய்த காரியத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா உங்கள் தலை. என தலை, இந்த ராசிங்கிறது உங்கள் தலையை சொல்லக்கூடிய இடம் அல்லவா. அப்போ உங்களுடைய டிசிஷன் மேக்கிலும் சில குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த 2024 வருடம் இருந்ததல்லவா, இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. அப்போ 2025 வருடம் 3வது மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது. எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யார், எப்பேற்பட்டவர் என்பதும், நீங்கள் வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாய பணிக்கு செல்லக்கூடிய, உங்களை இதுவரைக்கு தெரியாதவர்கள் கூட இப்போ தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அதாவது இதுவரைக்கும் மறைந்திருந்த விஷயங்கள் இப்போ வெளிக்காட்டக்கூடிய தன்மை இந்த லக்னத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தனம் என்பது நிச்சயமாக உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். தனக்காரகன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். எதுவரைக்கும் இருக்கார் அப்படின்னா இந்த 14/5/2025 வரை உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. ஆனால் இந்த வருடம் சனியினுடைய பயிற்சி இருக்கிறது அல்லவா, இந்த 3வது மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சனியினுடைய பார்வை அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால நிச்சயமா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்க தன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். என சனி பகவான் எங்க பார்க்கிறாரோ அங்கே ஒரு பிரச்சனையை கொடுக்க போகிறார். அப்போ என்ன, தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனம் வரும், ஆனால் கையாளுகின்ற விஷயம் கரெக்டாக இருக்கணும். யாரோட இருக்கிறீங்க, யாருக்கு பணம் கொடுக்க போறீங்க, பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்கின்ற மதி நுட்பத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதே சமயத்தில் குடும்பம் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும்.
எப்போ இந்த 6வது மாசத்துக்கு அப்புறம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும். குடும்பத்தில் அந்யோன்யத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் ஒரு ஒற்றுமை என்கின்ற அமைப்புல உருவாக்கி கொள்ள வேண்டும். என சனி பார்க்கிறார் அல்லவா, விரயஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அல்லவா, அப்ப ஏதாவது ஒரு விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் பேணி காக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்லணும். அதே சமயத்தில் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. உங்க குடும்ப விஷயத்தில் 3வது நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது அவசியம். அதே சமயத்தில் உங்க வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். எதை பேசணும், எப்படி பேசணும் என்கின்ற வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதம், அதாவது 6வது மாசத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அதாவது கெடுபலன்களும் உருவாக்க போவதில்லை. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால, அதாவது குரு அந்த இடத்தை விட்டு நகரும் பொழுது வெறும் சனி மட்டும் அந்த இடத்தை பார்க்கறதுனால குடும்பம், வாக்கும், பணம் கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மேசராசி என்பர்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமருகின்ற காரணத்தால நிச்சயமாக உங்களுடைய தைரிய வீரியங்கள் நன்றாக இருக்கும். சகோதர வகையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் மாறப்போகிறது. சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது. இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம், எதையும் பண்ணலாம் என்கின்ற தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான அத்தனை விதமான சுப காரியங்கள், பத்திர பதிவுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க இந்த 2025 வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிய வாகனங்கள், இதுவரைக்கும் நான் 2 வீலர் தான் இருக்கிறேன், இன்னி 4 வீலர் வாங்க முடியல இருக்கிறவங்க இந்த 2025 நிச்சயமாக 4 வீலர் வாங்கி அந்த சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அந்த பாக்கியம் என்பது இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், உங்களுக்கு புகழ் கொடுக்கக்கூடிய, ஒழுக்கத்தின் இருக்கக்கூடிய, அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இதுவரைக்கும் அந்த சனி பகவான் இருந்து பார்த்து கொண்டு அதில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். என்ன தடங்கள் கொடுத்திருந்தது? சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, தகப்பன் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடம் அது தீரப்போகிறது. சகோதர ஒற்றுமை கிடைக்கப் போகிறது. பங்கு, அதாவது ஒரு பங்கு போடுறதுல பிரச்சனை, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்ததில்ல, அதை அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தது, நோய் இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது. யார் செய்கிறாங்க, யார் பண்ணுறாங்க, எத்தனை எதிர்ப்பாளர்களை சந்தித்து கொண்டிருந்தீர்கள, இப்போ அந்த எதிர்ப்பாளர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. ஸோ யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். கடன் விஷயங்கள் படிப்படியாக குறைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் சுப காரியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு திருமணமே நடக்கல, இந்த 2025 அப்படியே தட்டி கழித்து போய்விட்டது என்றால் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த 2025 சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். ஏன் சொல்ற அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக அந்த 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த யோகமிகுந்த ஆண்டாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும். அதே சமயத்தில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற தன்மையும், அல்லது என்ன கூட்டு தொழில், ஒரு தொழிலை சொந்தமாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது. அந்த குருவினுடைய பார்வை அந்த பாக்யாதி
லக்னாதிபதியினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் சமுதாயத்தில் நீங்கள் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு நபராக தென்படுவீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்ததல்லவா, இப்போ தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்தது. 8ஆம் இடத்தை சனி பார்த்து உங்களுக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்ததல்லவா, அப்போ உடல்நலமும் சரியாக கூடிய அமைப்பு, புத்துணர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் வழக்காக இருந்தது அல்லது ஏதாவது ஒரு வழக்கு தொந்தரவு பிரச்சனையோடு இருந்தது அல்லவா, அந்த வழக்குகள் அத்தனையும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது. என ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது அல்லவா, அந்த ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்து வருகிறது. அந்த ராகுவால உங்களுக்கு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ராகு 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு, அதாவது பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். வெளிநாட்டின் மூலமாக தனவரவு கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருடமாக நிச்சயமாக அமையும். இந்த ராகு கேதுக்களால் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசினர்கள் அமோகமான ஒரு நற்பலனை அடையக்கூடிய, ஒரு பிரம்மாண்டமான தன்மையை அடையக்கூடிய, ஒரு பெரிதாக விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வீடாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் முறையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த 2025வது வருடம் இந்த 3 கிரகங்களினுடைய பயிற்சியால் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு திருப்பங்களையும் கொடுத்து ஒரு உற்சாக வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய தன்மையும், நினைத்த காரியங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் ராசியில் பட்டிருக்கக்கூடிய அந்த சனி விலகி இருக்கின்ற காரணத்தால் அது அத்தனையும் உங்கள் எண்ணம் போல செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.